வாங்க வாங்க. சேகர். வா கீதா. பாவி பசங்க, அவங்க உங்களை எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு தான் விரோதிகள் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்க மேலேயே கை வச்சுட்டாங்க. என்ன அடிச்சது மூலியமா எதிரி நம்ம பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எதிரிலேயே வந்துருவான்னு நினைக்கிறேன். கரெக்ட். கூடிய சீக்கிரம் எதிரி நம்ம கிட்ட மாட்டிக்குவோம். அங்கிள், உங்களை அடிச்சவங்க எதுக்காக அடிச்சாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அப்படின்னா தனிப்பட்ட விரோதமா, இல்ல பணத்துக்காகவா, இல்ல மிஸ்டர் ராஜகோபால் கொலை சம்பந்தமாவா? எதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியலையே. அப்போ அந்த தாக்குதல்ல நீங்க எதையுமே பறி கொடுக்கலையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என் பர்ஸ் தான் எங்கேயோ விழுந்துருச்சு. நீங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பால் பாயிண்ட் பென் ஃபாரின் மேட் உங்க ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. அதையும் காணும் கணேஷ். எங்க போச்சுன்னே தெரியல. நான் எடுத்துட்டு போனா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. முதலாளிக்கு அடிபட்டு இருக்கும் போது இப்படி கண்ட இடத்துல அமுக்க கூடாதா? போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஆமா, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். வாங்க போலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆன்னு சொல்லக்கூடாது முதல்ல, அம்மான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்களை நெத்தியடி அடிச்சு தீத்துட்டு இருக்காங்க. பொட்ட பசங்க பின்னாடி வந்து அடிச்சிட்டானுங்க. பொம்பளை பசங்க அடிச்சாங்க. யோ கிண்டலா? கீதாக்கா, கணேஷ் நீயா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னப்பா சொல்ற? அன்னைக்கு சேகர் அங்கிள் கிட்ட ஒரு பால் பென் பெண்ணை பத்தி பேசணும்ல? ஆமா, இதோ அந்த பால் பென். கொலை நடந்த பின்னாடி அந்த வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. கணேஷ், அவர் மேல உடனே சந்தேகத்தை கிளப்பி விடக்கூடாதுன்னு தான் இந்த பேனாவை நானே வச்சிருந்தேன். ஆனா அவர் இப்ப பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன்க்கா. உங்ககிட்ட வேற நெருங்கி பழகுறாரு. இந்த நிலைமையில நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நாளைக்கு நேரடியா விசாரிப்போம். தம்பி, சாப்பாடு எப்படி இருந்தது? வெள்ளையா இருந்தது. அப்புறம் எது நல்லா இருந்தது? தண்ணி நல்லா இருந்ததுப்பா. அப்புறம் ஒரு தலைமுடி கூட இருந்தது. என்ன தம்பி கிண்டல் பண்றீங்க? 3 தடவை பரிமாறி இருக்க. ஏன் சாப்பிடக்கூடாதா? இல்ல, நீங்க 2 தடவை தான் சாப்பிடுங்க சித்தப்பா சொன்னாரு. அதை நம்பி நான் கொஞ்சம் தான் வெடிச்சேன். ஐயோ, அப்ப உனக்கு சாப்பாடு? ஐயே, நான் சமைக்கிறத நான் சாப்பிடுறதில்ல, வெளியில போய் தான் சாப்பிடுவேன். தம்பி, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கிறீங்களா? சரி, சந்தோஷமா போய் சாப்பிட்டு வா. பின்னாடி போனவன் முன்னாடி எப்படி வந்தான்? வாங்க வாங்க, கம் இன், ப்ளீஸ் கம். உட்காருங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் வரல. நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நானும் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பத்தி சொல்லணும். கொலையை பத்தி தானே? ஏய், எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்ன? நான் துப்பறிஞ்சிட்டேன். அங்கிள், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. இத பத்தி ஏற்கனவே நீங்க சென்டிமெண்ட்லாம் வேற பேசிருக்கீங்க. அதனால தான் அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தப்போ இந்த பேனா பத்தி கேட்டேன். நீங்க மழைப்பிட்டீங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கணேஷ். இத பாரு கணேஷ், நாமெல்லாம் முதல்ல சந்தித்த பிறகு நாமெல்லாம் பீச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் நீங்க நெட் வீட்டுல டிராப் பண்ணீங்க. அப்போ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ஒரு ஸ்லிப் எழுதி வச்சிருந்தார் மிஸ்டர் ராஜகோபால். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த லெட்டர்? மிஸ்டர் சேகர், ஆடிட்டரிடம் சென்று நமது கம்பெனியின் பேலன்ஸ் ஷீட்டை பெற்றுக்கொண்டு இரவு 8:30 மணிக்கு என் வீட்டிற்கு வரவும். இப்படிக்கு ராஜகோபால். அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக அந்த ஆடிட்டர் வீட்டுக்கு போனேன். ஆடிட்டர் இருக்காரா? ஆடிட்டர் வாங்க போயிருக்காரு சார். எப்போ வருவாரு? அவர் வரத்துக்கு எப்படி வருவாராங்க சார். சரி, நான் வரேன்.
ஹலோ, யார் பேசுறது? கொலகாரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே, அதே முகமூடி. நீயா? ஆமா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டியா? இன்னும் கொடுக்கல. வெரி குட். என்ன யாரும் சந்தேகப்படவும் முடியாது, என்ன பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி மூச்சு விட்ட உன் மூச்சு நின்னுட ஜாக்கு. ஹலோ ஹலோ. அந்த முகமூடி கொலைக்காரனை எப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொலைகாரன் மிரட்டலுக்காக பயந்த ஒரு கோழன் கூட நீங்க நினைக்கலாம். இல்ல, அப்படி மறைச்சு வச்சிருந்தனால தான் இப்ப எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. எப்படி? நான் கீதாவோட பழகுறது அந்த கொலைகாரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஏன் அந்த கொலைகாரனை உங்களை அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நான் அவனை மடக்கி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்கிட்ட மாட்டிக்குவான்ல. நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. கீதா கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக தான் நான் பார்த்ததை ரகசியமா வச்சிருந்தேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே போலீஸுக்கு. வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். டேய் கணேஷ், இத பத்தி உன் அபிப்பிராயம் என்னடா? உங்க அபிப்பிராயம் கரெக்ட். போங்க போங்க, கொலைகாரன் நம்ம கிட்ட நெருங்கி வருவான். எதுக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது வரைக்கும் நமக்குள்ள இது ரகசியமா இருக்கட்டும். இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுகதை போட்டா, அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது, என் வயசு வரைக்கும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கழுத்துல ஏப்பா பயப்படுறீங்க, தாலி கட்டிடுவேன். டேய் நல்ல காரியம்டா, ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. ஆமா நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா எண்ணெயும் குடிப்பா, ஆனா தண்ணி எதிரி எண்ணெய் எதிரி, அது என்ன? டேய் தலையை ஆராய்ச்சி பண்ணுங்களா? தலையை ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இந்த வாய மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டார் வாகனம். எண்ணெயும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. நாத்தி, ஆமா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பார்த்திருப்பாங்களா? அது இருக்கட்டும், முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, ஓ விடுகதைக்கு வடை ரெடி, விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே, இப்ப நீ சொல்லல, உன் குறவலை நோக்கிட்டு வா. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்.